ஆன்மீக நண்பர்களே, வணக்கம். இது அருள் பாதை. பக்தியுடன் சேர்ந்து நம் பயணம் தொடங்கலாம். கடவுள் நம்முள் இருக்கிறார். நாம் நினைத்தால் அவர் நம்மை வழிநடத்துவார். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். சில நேரம் அந்த பயணம் சீரானது, சில நேரம் அது சிக்கலானது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கும் ஒன்றான உண்மை ஒன்று உள்ளது: துன்பம். துன்பம் வரும் வேளையில் நாம் யாரை நாட வேண்டும்? ஒருவர் இருக்கிறார், சிவன், உணர்ச்சியின் கடவுள், தியானத்தின் நாயகன். இந்நேரத்தில் சிவனை நாம் எப்படி நாடலாம் என்பதை உணர்த்தும் இந்த உரை உங்கள் உள்ளத்தை தொட்டே தீரும். துன்பம் என்பது தண்டனை அல்ல, அருளின் ஆரம்பம். நாம் துன்பத்தால் சோர்ந்து போகிறோம். ஏன் இது எனக்கு என்ற கேள்வி எப்போதும் மனதில் வரும். ஆனால் உண்மையில் துன்பம் என்பது ஒரு அழைப்பு. சிவன் சொல்லுகிறார், துன்பம் உன்னை அழைக்கிறது, என்னை நாடுங்கள் என்று. துன்பம் வழியாகவே உனது சுத்திகரிப்பு நடக்கிறது. மகாவிஷ்ணுவும் சிவபெருமானை நாடியபோது அவர் தரிசனம் துன்பத்தின் நடுவேதான் வந்தது. துன்பம் என்பது பரம்பொருளின் கரம் உன்னை தொட்ட அந்த தருணம். துன்பம் வரும்போதேதான் நாம் உண்மையாக சிவனை நினைக்கிறோம். அதுபோலவே பரமபக்தர் மார்க்கண்டேயர், சிறப்பான சிவபக்தி கொண்ட கண்ணப்ப நாயனார் அவர்கள் சிவனை நாடியதின் பின்னணியில் இருந்தது துன்பம். நீ அழும் தருணங்களில் கூட உன் கண்ணீர் ஒரு பூவாகவே எனது பாதத்தில் விழுகிறது. அதற்காகவே துன்பம் என்பது பக்தியின் ஆரம்பம். துன்பத்தின் போது நாம் என்ன செய்கிறோம்? சிலர் நிலைதடுமாறுகிறார்கள். ஆனால் உண்மையான பக்தன் அந்த வேளையில் தியானத்தில் மூழ்குகிறான். நமது உள்ளத்தில் ஓர் உணர்வு எழுகிறது: சிவமே, நீ மட்டுமே எனக்கு துணை. அந்த தருணம் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓம் நம சிவாய எனும் சத்தத்தில் ஈர்க்கப்படுகிறோம். அதுதான் பரவாசத்தின் துவக்கம். அதுதான் சிவத்தை உணரும் தொடக்கம். சிவபுராணம் சொல்கிறது, துன்பத்தால் அழுது சிவனை நாடுபவன் எந்நாளும் நன்மையில் நிலைத்திருப்பான். எளிய பூ, ஒரு கண்ணீர், ஒரு மனஸ்தாபம், இவையெல்லாம் சிவனுக்கான வாக்கு. சிவன் கேட்கிறார், நீ அழுகிறாயா? அழு, ஆனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் குரல், உன் உள்ளம் என்னை நாடினால் நான் வந்து நிற்கிறேன் உன் அருகில். துன்பம் என்பது ஒரு இரகசிய ஆசீர்வாதம். அது இல்லாமல் சிவனை உணர முடியாது. இனி ஒரு பயமும் இல்லை. துன்பம் வந்தாலும் அது ஒரு அருள். நம்மை சோதிக்க வந்தாலும் அது ஒரு பரீட்சை. நாம் அழுகிறோம் என்றால் சிவன் வருகிறார். நாம் உடைந்து விழுகிறோம் என்றால் அவர் தூக்குகிறார். நாம் தேடுகிறோம் என்றால் அவர் தரிசனம் தருகிறார். அதனால ஒரே வார்த்தையை சொல்லுங்கள்: ஓம் நம சிவாய. உங்கள் துன்பம்தான் உங்கள் ஆனந்தத்தின் வேராக அமையும். சிவனையே நாடுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. சிவன் உண்டானாலும் சோதனைகள் ஏன்? ஒருவர் கேட்கலாம், சிவனை நம்பும் பக்தனுக்கும் ஏன் இவ்வளவு துன்பம்? ஆன்மீக உரையில் இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. சிவபுராணம் இதற்கு பதில் சொல்கிறது. சோதனை என்பது பரீட்சை மட்டுமல்ல, அது ஒரு பக்தனின் உள் வலிமையை வெளிக்கொணரும் அருள் வழி. ஒரு பெரிய புஷ்பம் வளர நெருப்பை கடக்க வேண்டியதுதான். அதுபோலவே ஒரு உண்மையான பக்தன் துன்பத்தின் வழியேதான் சிவனை பெறுகிறான். துன்பத்தின் நேரத்தில் தவம் செய்யும் நன்மை, துன்பம் வரும் நேரத்தில் நம்முடைய மனம் மிகவும் மையமடைந்து விடுகிறது. இந்த நேரத்தில் நாம் ஜபம், தவம், பாகவத கவிதைகள், பஞ்சாக்ஷர மந்திரம் இவையெல்லாம் செய்யக்கூடிய திறனுடன் இருப்போம். அதனால அந்த நேரத்தை மொழியற்ற தவமாக மாற்றுங்கள். ஒரு விளக்கு ஏற்றுங்கள். ஓம் நம சிவாய் என இருதயம் முழுவதும் சொல்லுங்கள். கண்களை மூடி துன்பத்தை கடந்து செல்லும் சக்தியை கேளுங்கள். சிவன் கேட்கிறார், நீ என்னை அழைக்கிறாயா?
நான் வந்து விடுவேன். ஆனால் நீ அழைத்த அந்த உணர்வின் ஆழம் உண்மைதான் எனில், சிவனிடம் ஏன் முழு நம்பிக்கை தேவை? துன்பம் ஒரு தேர்ச்சி இல்லை. அது பரம்பொருளின் திட்டத்தில் ஒரு கட்டம். நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் சோதனை, ஆனாலும் சிவன் பார்க்கும் கண்ணோட்டத்தில் அது சுத்திகரிப்பு. நம்மை மேலும் வலிமைப்படுத்த, நம்மை சிந்திக்க வைக்க, நம்மை சிவனிடம் நெருங்க வைக்க அதற்காகவே துன்பம் அனுபவிக்கப்படுகிறது. பக்தன் சிவனை நாடும்போது அவன் வாழ்க்கையின் நடைமுறையே மாறுகிறது. அஞ்ச வேண்டாம், அருள் உன்னோடு இருக்கிறது. இப்போது நீங்கள் துன்பத்தில் இருக்கிறீர்களா? அஞ்ச வேண்டாம், நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் சுவரில் சிவபெருமானின் படம் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் ஒரு சாமியாருக்கு தீபம் ஏற்றுகிறீர்களா? உங்களின் மனதில் ஒரு முறை ஓம் நம சிவாய் எழுகிறது என்றால் அது போதும். சிவன் உங்களை விட்டுவிட மாட்டார். அவர் சொல்வது போல, நீ என்னை ஒரு முறையாவது நினைத்தாய் என்றால் நான் உனக்காக 1000 முறைகள் வருகிறேன். சிவம் அமைதிற்றம், துன்பம் ஒரு தனி பாதை. ஆனால் அந்த பாதையில் சிவனைச் சேர்த்தால் அது ஆனந்த பாதையாக மாறும். இன்று நீங்கள் துயரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்த்து சிரிக்கிற உலகை விட்டு விலகுங்கள். உங்களை பார்த்து கண்ணீர் வடிகிற சிவனை நாடுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு மந்திரம் ஒலிக்கட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது உங்கள் துன்பத்தை அழிக்கும் கருணை கடலான சிவா. என் மனச்சோர்வை நீக்கி அமைதி மற்றும் நம்பிக்கையால் என்னை நிரப்பும். ஓம் நமசிவாய. இந்த 5 எழுத்துக்கள் ஆன்மாவின் அடங்காத அழுகுரலுக்கு ஒரு அமைதி. மனதுக்குள் உருகும் பக்திக்கொரு வெளிச்சம். வெறும் சத்தமல்ல, இது ஒரு அழைப்புச் சத்தம். சிவனை அழைக்கும் ஒலி. இந்த மந்திரத்தை சொல்வது ஒரு பூஜை அல்ல, இது ஒரு ஆன்மா பரமாத்மா சந்திப்பு. சொற்களில் கிடைக்கும் அமைதி இல்லை. ஆனால் இந்த 5 எழுத்துகளில் அது சொற்கள் போல இல்லை. அது ஓசையின் ஆன்மீக வடிவம். ஓம் பிரபஞ்சத்தின் ஆதிசப்தம். ஓம் என்பது வேதங்களின் ஆரம்பம். சிவனின் மூச்சு போன்றது. இந்த சத்தம் ஒரு ஸ்பந்தனை. இந்த ஸ்பந்தனைதான் பிரபஞ்சத்தை இயக்குகிறது. ஒவ்வொரு ஜீவனும் அதே ஸ்பந்தனத்தின் ஓசையை தேடிக்கொண்டிருக்கிறது. ஓம் என்பது துவக்கமும் வளர்ச்சியும் அழிவும். சிவனே அந்த முக்கால பராம்பொருள். ந பூமி நம் வாழ்க்கையின் அடித்தளம். நம் பந்தம், நம் உறவுகள், நம் பசுமை, நம் மூலாதாரம். சிவன் இதையும் கட்டுப்படுத்துகிறான். பூமி என்றால் அடையாளம். நாம் எந்த நிலத்தில் இருப்போம் அந்த நிலத்தில் நடப்பதே நம் தன்மை. ந என்றால் நிலைத்த நிலை. அதிலிருந்து நாமும் எழுகிறோம். ம நீர், உயிரின் ஓட்டம், சுத்தம் செய்யும் சக்தி. சிவபெருமான் தன்னை கூட நீரில் கரைக்கிறார் அபிஷேகத்தில். பக்தி என்பது அந்த நீரின் வடிவம். அது பாயும், அது சுத்தமாக்கும், அது நிறம், நறுமணம், நலம் அனைத்தையும் தரும். சி தீ சிவனின் 3ஆம் கண் போல அழிக்கிறதி. ஆனால் அழிக்கும் மூலமாக புதிதாக உருவாக்குகிறதி. நம் காமம், கோபம், மாயை இவைகளைச் சுடும் ஞானத்தின் தீ. சி என்பது ஜாக்கிரதையாக இருக்கும் தீ. ஞானம் என்றால் வெறும் புத்தி அல்ல, அது ஒரு தீயாக வேணும். மனதை சுடச் செய்ய வேண்டிய சுடர். சிவனின் பார்வையில் அந்த தீயே உள்ளது. வ காற்று உயிரின் மூச்சு. அதில் கசப்பில்லை, அதில் குறுக்கல்ல. காற்று அப்படியே ஒலிக்கிறது, இருக்கிறது. இது நம் உள்ளத்திற்குள் நுழைந்து நம்மை சுத்தமாக்குகிறது. வ என்பது இயக்கம், பக்தியின் இயக்கம்.
மனதின் நுட்ப நடனம். யா, ஆகாயம் எல்லாம் நிறைந்த ஒரு வெறும் இடம் போல தெரிகிறது. ஆனால் அதுவே எல்லாம் தாங்கும் அடித்தளம். சிவனின் தியானம் அந்த ஆகாயத்தில்தான் நிகழ்கிறது. யா என்பது பரந்த பரிதி. எந்த வேதனையையும் சந்தோஷத்தையும் அடக்கிக் கொள்ளும் பக்தியின் ஆழம். ஓம் நம சிவாய. ஜீவனுக்கும் சீவருக்கும் இடையே உள்ள பாலம். இந்த 5 எழுத்துக்கள் மட்டும் போதும் இறைவனை அடைய. தெய்வீக அனுபவம் என்பது கோவிலுக்கு வெளியே நடக்கும். அது நம்முள்தான். அந்த அனுபவத்திற்கு அடிக்கல் போடுவது இந்த மந்திரம். ஒரு பக்தன் தனது உயிர் மூச்சு போல் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த சத்தம் சிவனின் மேல் ஏறி அங்கே அமைதி தரும். ஓம் நம சிவாய எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு சத்தமல்ல, ஒரு உணர்வுடன் சொல்ல வேண்டும். சத்தமாக அல்ல, உள்ளத்தில் ஒலிக்க அது நம்மை மாற்றும், நம்மை அடக்கும், நம்மை உயர்த்தும். இன்றைய உலகத்தில் இந்த மந்திரத்தின் தாக்கம் மன அழுத்தம், குழப்பம், பயம் இவையெல்லாம் எங்களை நாள்தோறும் மூழ்கச் செய்கின்றன. ஆனால் ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்துக்கள் அந்த மூச்சிலேயே சுத்தமான சக்தியை கொடுக்கின்றன. தினமும் காலை நேரத்தில் 108 முறை சொல்லி பாருங்கள். உங்கள் மனது மெதுவாக அமைதியை அடையும். உங்கள் வாழ்க்கையின் பாதை வெளிச்சமடையும். ஓம் நம சிவாய பக்தியின் மூச்சு. பிரார்த்தனையில் பெருமை இல்லை, ஆனால் உண்மையான பிரார்த்தனையில் பரமம் இருக்கிறது. ஓம் நம சிவாய 5 எழுத்துக்களில் உங்கள் ஆன்மா வாழட்டும். அந்த ஓசை உங்கள் வீட்டை கோவிலாக்கட்டும், உங்கள் வாழ்க்கையை யாத்திரையாக மாற்றட்டும். வணக்கம் சிவாய. இந்த நிமிடங்கள் நம் மனதில் ஒரு மௌன சப்தத்தை ஏற்படுத்தியிருக்கட்டும். அந்த மௌனம்தான் சிவம். கருணை கடலான சிவா, என் மனச்சோர்வை நீக்கி அமைதி மற்றும் நம்பிக்கையால் என்னை நிரப்பும். ஓம் நமசிவாய. இந்த 5 எழுத்துக்கள் ஆன்மாவின் அடங்காத அழுகுரலுக்கு ஒரு அமைதி. மனதுக்குள் உருகும் பக்திக்கொரு வெளிச்சம். வெறும் சத்தமல்ல, இது ஒரு அழைப்புச் சத்தம். சிவனை அழைக்கும் ஒலி. இந்த மந்திரத்தை சொல்வது ஒரு பூஜை அல்ல, இது ஒரு ஆன்மா பரமாத்மா சந்திப்பு. சொற்களில் கிடைக்கும் அமைதி இல்லை, ஆனால் இந்த 5 எழுத்துகளில் அது சொற்கள் போல இல்லை. அது ஓசையின் ஆன்மீக வடிவம். ஓம் பிரபஞ்சத்தின் ஆதிசப்தம். ஓம் என்பது வேதங்களின் ஆரம்பம், சிவனின் மூச்சு போன்றது. இந்த சத்தம் ஒரு ஸ்பந்தனை. இந்த ஸ்பந்தனைதான் பிரபஞ்சத்தை இயக்குகிறது. ஒவ்வொரு ஜீவனும் அதே ஸ்பந்தனத்தின் ஓசையை தேடிக்கொண்டிருக்கிறது. ஓம் என்பது துவக்கமும் வளர்ச்சியும் அழிவும். சிவனே அந்த முக்கால பராம்பொருள். ந பூமி நம் வாழ்க்கையின் அடித்தளம், நம் பந்தம், நம் உறவுகள், நம் பசுமை, நம் மூலாதாரம். சிவன் இதையும் கட்டுப்படுத்துகிறான். பூமி என்றால் அடையாளம். நாம் எந்த நிலத்தில் இருப்போம் அந்த நிலத்தில் நடப்பதே நம் தன்மை. ந என்றால் நிலைத்த நிலை. அதிலிருந்து நாமும் எழுகிறோம். ம நீர், உயிரின் ஓட்டம், சுத்தம் செய்யும் சக்தி. சிவபெருமான் தன்னை கூட நீரில் கரைக்கிறார் அபிஷேகத்தில். பக்தி என்பது அந்த நீரின் வடிவம். அது பாயும், அது சுத்தமாக்கும், அது நிறம், நறுமணம், நலம் அனைத்தையும் தரும். சி தீ சிவனின் 3ஆம் கண் போல அழிக்கிறதீ, ஆனால் அழிக்கும் மூலமாக புதிதாக உருவாக்குகிறதீ. நம் காமம், கோபம், மாயை இவைகளைச் சுடும் ஞானத்தின் தீ. சி என்பது ஜாக்கிரதையாக இருக்கும் தீ. ஞானம் என்றால் வெறும் புத்தி அல்ல, அது ஒரு தீயாக வேணும். மனதை சுடச் செய்ய வேண்டிய சுடர்.
சிவனின் பார்வையில் அந்த தீயே உள்ளது. வ காற்று உயிரின் மூச்சு. அதில் கசப்பில்லை, அதில் குறுக்கல்ல. காற்று அப்படியே ஒலிக்கிறது, இருக்கிறது. இது நம் உள்ளத்திற்குள் நுழைந்து நம்மை சுத்தமாக்குகிறது. வ என்பது இயக்கம், பக்தியின் இயக்கம், மனதின் நுட்ப நடனம். யா ஆகாயம், எல்லாம் நிறைந்த ஒரு வெறும் இடம் போல தெரிகிறது. ஆனால் அதுவே எல்லாம் தாங்கும் அடித்தளம். சிவனின் தியானம் அந்த ஆகாயத்தில்தான் நிகழ்கிறது. யா என்பது பரந்த பரிதி, எந்த வேதனையையும் சந்தோஷத்தையும் அடக்கிக் கொள்ளும் பக்தியின் ஆழம். ஓம் நம சிவாய. ஜீவனுக்கும் சீவருக்கும் இடையே உள்ள பாலம். இந்த 5 எழுத்துக்கள் மட்டும் போதும் இறைவனை அடைய. தெய்வீக அனுபவம் என்பது கோவிலுக்கு வெளியே நடக்கும். அது நம்முள்தான். அந்த அனுபவத்திற்கு அடிக்கல் போடுவது இந்த மந்திரம். ஒரு பக்தன் தனது உயிர் மூச்சு போல் இந்த மந்திரத்தை சொன்னால், அந்த சத்தம் சிவனின் மேல் ஏறி அங்கே அமைதி தரும். ஓம் நம சிவாய எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு சத்தம் அல்ல, ஒரு உணர்வுடன் சொல்ல வேண்டும். சத்தமாக அல்ல, உள்ளத்தில் ஒலிக்க. அது நம்மை மாற்றும், நம்மை அடக்கும், நம்மை உயர்த்தும். இன்றைய உலகத்தில் இந்த மந்திரத்தின் தாக்கம் மன அழுத்தம், குழப்பம், பயம், இவையெல்லாம் எங்களை நாள்தோறும் மூழ்கச் செய்கின்றன. ஆனால் ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்துக்கள் அந்த மூச்சிலேயே சுத்தமான சக்தியை கொடுக்கின்றன. தினமும் காலை நேரத்தில் 108 முறை சொல்லி பாருங்கள். உங்கள் மனது மெதுவாக அமைதியை அடையும். உங்கள் வாழ்க்கையின் பாதை வெளிச்சமடையும். ஓம் நம சிவாய பக்தியின் மூச்சு. பிரார்த்தனையில் பெருமை இல்லை, ஆனால் உண்மையான பிரார்த்தனையில் பரமம் இருக்கிறது. ஓம் நம சிவாய 5 எழுத்துக்களில் உங்கள் ஆன்மா வாழட்டும். அந்த ஓசை உங்கள் வீட்டை கோவிலாக்கட்டும், உங்கள் வாழ்க்கையை யாத்திரையாக மாற்றட்டும். வணக்கம் சிவாய. இந்த நிமிடங்கள் நம் மனதில் ஒரு மௌன சப்தத்தை ஏற்படுத்தியிருக்கட்டும். அந்த மௌனம்தான் சிவம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.